வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய் விஷால் கிட்ட அன்ஷிதா வந்து சாரி கேட்டாங்க அப்டின்ற விஷயத்த தர்ஷிகா கிட்ட சொல்றாங்க. ஸோ எதுக்கு சாரி கேட்டாங்க அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் விஷால் வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தர்ஷிகா தான் சொல்லுவாங்க, நான் தான் வந்து அன்ஷியா உங்ககிட்ட போய் பேச சொன்னேன். சால்வ் பண்ணிக்கோங்க பேசி அப்டின்ற மாரி. அன்ஷிதா கிட்ட நான் சொன்னதா வந்து தர்ஷிகா வந்து விஜய் விஷால்ட்ட வந்து சொல்லுவாங்க. எதனால சாரி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸ் பேக் வந்து அதாவது 2 டேஸ் பேக்ன்னு நெனைக்கிறேன். மார்னிங் வந்து விஜய் விஷால் எழுந்து வருவாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பேறி அப்டின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஸோ இவங்கள பார்த்து மத்தவங்களும் வந்து சோம்பேறி அப்டின்ற மாரி பவித்ரா அவங்கலாம் வந்து சொல்லிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும் விஜய் விஷாலுக்கு. அவர் வந்து அருண்ட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. என்னடா திடீர்னு வந்ததுக்கப்புறம் என்ன சோம்பேறி அப்டின்ற மாரி சொல்றாங்க. காலையில எழுந்தோனே இந்த மாரி கேட்டா எப்டி ஃபீல் ஆகும்? அந்த டே நல்லா இருக்குமா? அப்டின்ற மாரி அவரு ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தினால அன்ஷிதா வந்து லைக் விஜய் விஷால் நடுவுல ஒரு கேப் விழுந்துருச்சு அப்டின்னே சொல்லலாம். விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ட் ஆயிட்டாரு. அன்ஷிதா கிட்ட எந்தவித கான்வர்சேஷனும் வச்சுக்கல அதுக்கப்புறம். ஸோ கோவமா இருக்காங்கன்னு தெரிஞ்சு இன்னைக்கு அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால கூப்பிட்டு பேசுறாங்க. அப்போ வந்து நீ பண்ணது தப்பு அப்படின்றத வந்து விஜய் விஷால் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு பிடிச்சவங்க அதாவது ஓரளவுக்கு பிடிச்சவங்க எனக்கு ஏதாவது பண்ணா கூட நான் ஜஸ்ட் கலாய்ச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில நான் வந்து சைலன்ட் ஆயிடுவேன் அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து சொல்லியிருக்காரு. சைலன்ட் இன் த சென்ஸ் இட் இட் மே அஃபெக்ட் யூ. அதாவது நான் சைலன்ட் ஆயிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா அது உனக்கு ஹர்ட் ஆகும். பட் எனக்கு வந்து நான் வந்து அத ஆர்கியூமென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டே வந்து எனக்கு இருக்காது. நான் அமைதியாயிடுவேன். அதுதான் வந்து என்னோட சுபாவம் அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து சொல்லுவாரு. அதுக்கு அன்ஷிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானும் உன் மேல லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு உரிமையில தான் வந்து நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நீ உரிமையா ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா, அது வந்து ஒரு 4 பேர் 10 பேருக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா, நீ பண்றது ஓகே. பட் அத வச்சு மத்தவங்க அத வந்து எடுத்து ஒரு கேமா வந்து ப்ளே பண்ணுவாங்க இந்த வீட்டுக்குள்ள. அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அத நம்ம நோட் பண்ணணும். அண்ட் தென் நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட ஹர்ட் பண்றதுக்கு மத்தவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி குடுக்குற. அது வந்து தப்பு தானே அப்படின்ற மாரி சொன்னோனே, அன்ஷிதா வந்து ரியலைஸ் பண்ணி ஆமா அப்படின்ற மாரி சாரி கேட்குறாங்க. சாரி கேட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு சமாதானம் ஆகுறாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த தர்ஷிகா கிட்ட சொன்னோனே, நான் தான் பேச வச்சேன். நான் தான் பேச சொன்னேன் அப்படின்ற மாரி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து விஜய் விஷால் தெரிஞ்சோனே, "ஓ! நீ தான் சொன்னியா? ஓகே. சரி உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைய நீங்க தீர்த்துக்கலையா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. ஸோ அத அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி இவங்க 3 பேருக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாரி ட்ரையாங்கிள் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ பொசசிவ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து இருக்கு. விஜய் விஷால் கிட்ட தர்ஷிகா க்ளோஸ் ஆகும்போது அன்ஷிதாக்கும், அன்ஷிதா கிட்ட விஜய் விஷால் க்ளோஸ் ஆகுறப்ப தர்ஷிகாக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொசசிவ்னஸ் வந்து ஹிட் ஆகுது. ஸோ இது எங்க போய் முடியப்போகுது அப்படின்றது தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த கேம் வந்து எப்படி இவங்க 3 பேரும் வந்து மூவ் ஆகுறாங்க அப்கமிங் டேஸ்ல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். பாய்.